வணக்கம். 12 லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் பல கிரகங்கள் யோகத்தை செய்தாலும் முக்கியமாக அதிகமான பலன்களை தரக்கூடிய கிரகம் ஒரு லக்கணத்துக்கு யோகாதிபதி, பாக்கியாதிபதி. இந்த இடத்துக்குரிய கிரகங்கள் மட்டுமே அதிகமான பலன்கள் தரும். இதில் 12 லக்கணங்களுக்கும் எந்தெந்த கிரகம் அந்த தசைகள் நடக்கும்போது யோகத்தை செய்யும் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கணும். மேச லக்கணத்திற்கு சூரிய பகவானுடைய தசை 6 வருடங்கள் யோகத்தை செய்வார்கள். பாக்கியாதிபதியான குரு பகவானுடைய தசை 16 வருடங்கள் நடக்கும்போதும் மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2 கிரகத்தினுடைய திசைகளும் யோகத்தை செய்வார்கள். ரிஷப லக்கணத்திற்கு யோகாதிபதியான புதன் பகவானுடைய தசை 17 வருடங்கள், பாக்கியாதிபதியான சனி பகவானுடைய தசை 19 வருடங்கள். இந்த புதன் திசையும் சனி தசையும் நடக்கும்போது ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக இருக்கும். மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு யோகாதிபதியான சுக்கிர பகவானுடைய தசை 20 வருடங்களும், பாக்கியாதிபதியான சனி பகவானுடைய தசை 19 வருடங்களும் நடக்கும்போது மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக இருக்கும். கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய் பகவானுடைய தசை 7 வருடங்களும், பாக்கியாதிபதியான குரு பகவானுடைய தசை 16 வருடங்களும் கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்கும்போது அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக இருக்கும். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு யோகாதிபதியான குரு பகவானுடைய தசை 16 வருடங்களும், பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவானுடைய தசை 7 வருடங்களும் நடக்கும்போது அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும். கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு யோகாதிபதியான சனி பகவானுடைய தசை 19 வருடங்கள் நடக்கும்போது, பாக்கியாதிபதியான சுக்கிர பகவானுடைய தசை 20 வருடங்கள் நடக்கும்போதும் அதிர்ஷ்டம் இருந்ததாக கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு யோகாதிபதியான சனி பகவானுடைய தசை 19 வருடங்களும், பாக்கியாதிபதியான புதன் பகவானுடைய தசை 17 வருடங்களும் நடக்கும்போது துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக இருக்கும். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு யோகாதிபதியான குரு பகவானுடைய தசை 16 வருடங்களும், பாக்கியாதிபதியான சந்திர பகவானுடைய தசை 10 வருடங்கள் நடக்கும்போது விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக இருக்கும். தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய் பகவானுடைய தசை 7 வருடங்களும், பாக்கியாதிபதியான சூரிய பகவானுடைய தசை 6 வருடங்கள் நடக்கும்போதும் தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக இருக்கும். மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு யோகாதிபதியான சுக்கிர பகவானுடைய தசை 20 வருடங்களும், பாக்கியாதிபதியான புதன் பகவானுடைய தசை 17 வருடங்கள் நடக்கும்போதும் அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக இருக்கும். கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு யோகாதிபதியான புதன் பகவானுடைய தசை 17 வருடங்களும், பாக்கியாதிபதியான சுக்கிர பகவானுடைய தசை 20 வருடங்கள் நடக்கும்போதும் கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக இருக்கும். மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு யோகாதிபதியான சந்திர பகவானுடைய தசை 10 வருடங்களும், பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவானுடைய தசை 7 வருடங்களும் நடக்கும்போது மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும். நன்றி.